ஃபாலோ பண்ணணும். வாங்க அடுத்து நம்ம இப்போ மீதி இருக்கிற பீஸ் எடுக்கிறோம். அதே மடிப்பொடவை எடுத்து போட்டு அளந்து பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு. ஒரு ப்ளவுஸ் அளவோடு என்ன அப்படின்ட்டு எப்போவுமே ப்ளவுஸை வந்து அளந்து பார்க்கும்போது அந்த கொக்கி பட்டியிலேருந்து ஐப்பட்டியிலேருந்து அக்கலம் வரைக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்து அதிலேருந்து 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கொட்டிக்கணும். அப்படி தான் இவங்களுக்கு நான் அளந்து பார்த்துருக்கேன். எங்களோட அளவு 10 இருந்துச்சு, அதனால் 12 எடுக்கணும். மொத்தம் 24 வருது. சரி, இது கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதனால் அப்படியே நான் வெட்டி மீதி இருக்கிற பீஸை எடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது இடுப்போட இடுப்பு பட்டி மடிக்கலாம் பாருங்க. 2 ஃபோல்டுங்க இதுக்கு. ஒரு ஃபோல்டு இன்னொரு ஃபோல்டு சமமாக மடிங்க. அதாவது நம்ம சட்டைக்கு பட்டன் பட்டி அடிக்கணும் இல்லையா, அதே மெத்தடில் தான் இதை பட்டன் பட்டிக்கு எப்படி நம்ம கரெக்டாக 2 ஃபோல்டு போட்டு அழகாக அடிப்போம் பாருங்கள். அதே போல் இதை நல்லா அழகாக நம்ம ரொம்ப மெலிசாகவும் இதை அடிக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 இன்ச் 1.5 இன்ச்சு கூட இருக்கலாம், 1.25 இன்ச்சு வைங்க. 1 இருந்தாலும் இருக்கலாம், கூட அதை விட கம்மியாக இருக்கும். சரின்னா அப்போ தான் இடுப்பு பார்க்கறது நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது இடுப்பில் நல்லா பதிஞ்சு உக்காரும் நமக்கு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எடுத்து அதையுமே நாம் இப்போ ஒரு எம்மிங் போட்டுக்க போகிறோம். ஏன்னா இப்போலாம் யாரும் கை எம்மிங் கேட்குறதில்ல, அதனால் மிஷின்லேயே தான் தைச்சிறது. இப்போ அப்படி தான் நிறைய ஈஸியாகி போகிறதுனால ஒரு தையல் அப்படியே. இதையும் என்னென்னா நம்ம நாச்சு போட்டோம் இல்லையா, மடிக்கிறதுக்கு அதே நாச்சு மடித்து 2 மடிப்பா. இதுவும் அதே ஃபோல்டு தாங்க. 2 ஃபோல்டுலேயே மடித்து நீங்கள் அழகாக ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போது நம்ம அடுத்த பீஸு தைக்கலாம். அடுத்த பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பீஸை ஸ்லீவோட பீஸை நாச்சி போட்ட பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது நமக்கு ஃப்ரண்ட்டு பக்கம் தைக்க வேண்டியது அதுதான். அதே போல் இப்போ அடுத்த பீஸ் எப்படி தைக்கணும்னா, அடுத்த ஸ்லீவை பேக் பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். நாச்சு இல்லாத பக்கத்துலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் மாற்றி தைச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அப்புறம் அந்த இது மாறிடும். அப்படியே ஒரு பக்கம் தூக்கிக்கின்னு ப்ளவுஸ் வந்து நமக்கு கையிலையும் உடம்புலையும் பொருந்தி உக்காராது. பபிள்ஸ் மாதிரி பின்னாடி எடுத்து அந்த ஷேப் அவுட் ஆகிடும். அதுக்காக நீங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக செய்யுங்க. சின்ன சின்ன இந்த கவனமான வேலைகளை தான் நம்ம ப்ளவுஸில் கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரிங்களா? இப்போ ஓகேங்க. இப்போது நம்ம ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. அதை எடுத்து அப்படியே நாம் மடிச்சிக்கலாம். மடித்து எப்போவுமே ப்ளவுஸை மடித்து வச்சு பழகுங்க. தைக்கும்போது நமக்கு அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும். சரிங்க, எடுத்து இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம தையல் போட்ட இந்த பீஸை நம்ம எடுத்துக்கலாம். பாட்டம் தையல் போட்டோம் இல்லையா, அதையே 2ஆக மடிச்சுக்குங்க. 2ஆக மடித்து அப்படியே இப்போவும் நீங்கள் அந்த ஓப்பன் வெளிப்பக்கமாகவும் அந்த மடிப்பு நம்ம பக்கமாகவும் இருக்கணும். அதுபோல் நீங்கள் மடித்து இதை நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ளாட் பண்ணுங்கள். சுருக்குமே இருக்கக்கூடாதுங்க. இங்கே சுருக்கம் இல்லாத அழகாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே அளவாக இருக்கணும் ப்ளவுஸு. இல்லாட்டி ஒரு பக்கம் தூக்கிக்கணும், ஒரு பக்கம் இறக்கிக்கணும், அப்புறம் ஒரு பக்கம் லூஸ் இருக்கும், ஒரு பக்கம் டைட்டு. இதெல்லாம் வந்து இது மாதிரி ஃப்ளாட் பண்ணாததுனால தான். இப்போது ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். நான் ப்ளவுஸ் வந்து அளந்துக்கிறேன். ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும் அளந்துக்கலாம். என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு 13 இருந்துச்சுங்க அது. அதனால் நான் வந்து இங்கே 14 வைக்கிறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. நம்ம மேலே ஷோல்டரில் கச்சா பிடிப்போம் அது கண்டிப்பாக. அதனால் நம்ம 1/2 இன்ச் வைங்க. கோட்ரு வைக்கிறாங்க நிறைய, ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா 1/2 இன்ச் வச்சிங்கன்னா 2 பைட் ப்ளவுஸ் எப்போவுமே அது கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும். அதனால் நம்ம இழுத்துலாம் வைக்க முடியாது. இது தண்ணி போட்டு தான் சுருங்கிடனால நீங்கள் 1/2 இன்ச். அப்புறம் 2வது நம்ம ஒரு டாட்டு போட்டு இருக்கும், 2 டாட் இருக்கும் பேக்கில். அந்த 2 டாட்டையும் ஒன்றா மடித்து அப்படியே பிடிச்சிங்க. பிடிச்சி நெக்கோட ரவுண்டை பிடிங்க. பிடிச்சி பாட்டத்துலேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் இடுப்போட உயர அளவு. இப்போ இது வந்து பைப்பிங் இருந்தால் கரெக்டாக வைக்கணுங்க. இல்லை ரவுண்ட் நெக் அப்படியே மடித்து தைக்க போகிறோம், நெக் மடித்து தைக்க போகிறோம்னால அதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மேலே மார்க் வைக்கணும். இப்போது அந்த மார்க்லேருந்து 2.5 எடுக்கிறோம். ரவுண்டோட அளவு இது தான். அதேமாரி மேலே அதே 2.5 எடுத்து அப்படியே இந்த டேப்பையே வச்சு, உங்களுக்கு டேப் வச்சு பண்ண பாட்டம் இல்லைன்னா ஸ்கேல் வச்சு பழகுங்க. ஆரம்பத்தில் அப்படியே வரையாதீங்க, இல்லைன்னா நமக்கு அது ஸ்ட்ரெயிட் வராது. இப்போது இது நெக்கா வி நெக்கா ரவுண்ட் நெக்கான்றது
நம்ம விருப்பப்படி வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து ரவுண்ட் நெக்குக்கு தான் இதை வரைஞ்சிருக்கிறேன். இப்போது அங்கே மேலே இருக்கிற அந்த மார்க்கில் கையை வச்சு அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே பாருங்க அண்ணாண்ட கை வச்சுட்டு பாருங்கள், அப்படியே மடிச்சிக்க வேண்டியது தான். இது 2ஆக மடித்து இப்போ 2 பீஸாக இருந்தது 4ஆக மடிச்சிட்டோம். இப்போவும் அதே போல் மறுபடியும் ரொம்ப சுருக்கம் ஏதும் இல்லாத நல்லா அழகாக